வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிட முறையில எந்த விஷயத்திலையும் மிகைப்படுத்தாமல் அந்த யோகம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குங்கிறதெல்லாம் போய் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூரிய திசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுனால் அது யோகத்தை கொடுக்குமா அல்லது அவயோகத்தை கொடுக்குமா, சூரிய திசை எந்த லக்னக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும், அவயோகத்தை கொடுக்கும், எது மாதிரி பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன்கிறது தான் ராஜ கிரகம். நம்மளுடைய வானவெளியில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்துக்கும் அரசர் போன்ற ஒரு கிரகம் தான் சூரியன். அந்த சூரிய திசை பார்த்தீங்கன்னா 6 வருடம் தான் இருக்கிற கிரகத்திலேயே அதிகமான தசை காலம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு. அதிக குறைவான காலவாசியை கொடுத்த ஒரு தசை எந்த கிரகத்துக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சூரிய திசை தான். 6 வருடம் தான் சூரிய திசை. ஸோ அந்த 6 வருடம் ஒரு பொற்காலமாக யாருக்கு இருக்க போகுது, 6 வருடம் ஒரு மிகவும் சுமாரான ஒரு பிரச்சனைக்குரிய காலமட்டமாக யாருக்கு இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் எந்த லக்னக்காரர்களுக்கு நண்பராக வருகிறதோ அந்த லக்னக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவராக வருகிறார். சூரியன் எந்த ஒரு கிரகத்தோட நட்பா இருக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், குரு, சந்திரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அணியை சேர்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கேதுவும் அதை சேர்த்திக்கலாம். சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், கேது. ஸோ சூரியனுங்கிற ஒரு தசை செவ்வாய் லக்னம் ஆகிய மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் செவ்வாய் தான் அந்த லக்னக்காரருக்கு அதிபதியாக இருக்கிறது. ஸோ செவ்வாய்ங்கிற லக்னாதிபதியோட அதிநண்பராக இருக்கக்கூடிய கிரகமாகிய சூரியன் கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக தான் அவருக்கு அமையும். விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தானாதிபதியாகவும், மேஷ லக்னத்துக்கு 5ஆம் வீடுங்கிற ஒரு லக்ஷ்மி ஸ்தானாதிபதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வரும்னால ஒரு நல்ல ஒரு மிடில் ஏஜில் ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 50-55 வயசுக்குள்ள அந்த சூரிய திசைகள்லாம் மேஷ லக்னக்காரர்களுக்கோ அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கோ வரும் பொழுது அந்த சூரியனும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், சனியினால் பார்வையினாலோ சனியின் சேர்க்கையினாலோ பாதிக்கப்படாமல், ஏன்னா சனி பார்த்தோ சேர்ந்தா சூரியன் டிஸ்டர்ப் ஆவார். ஒளி கிரகமாகிய சூரியனை இருள் கிரகமாகிய சனி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்ததுன்னா ஒரு தப்பான கருமாட பிறந்திருக்காங்க, சூரியனோட வேலைகள் சில செய்ய முடியாம போயிடும். சூரியன் என்று சொல்லப்படுகிற பித்ருக்காரகன், அப்பாவை குறிக்கக்கூடிய விஷயங்கள், அரசு விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சூரியன் நம்ம நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், அரசு சார்ந்த விஷயத்துலையும் நல்ல பிராப்தங்கள் இருக்கும், நல்ல பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வசதியான அப்பா கிடைப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் சூரியன் கொடுக்குறாரு. ஸோ அதே சமயத்தில் பாதிக்கப்படும் பொழுது அந்த பிரச்சனை அதுக்குரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். ஸோ அது பார்த்துக்கணும். சரி, சூரியன் அடுத்த எந்த லக்னக்காரருக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார் என்று பார்த்தால் தனுசு லக்னத்துக்கு. தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானாதிபதியா தனுசு லக்னாதிபதி ஆகிய குருக்கு மிகவும் பிடித்த நண்பராக இருக்கிறார். ஸோ அடுத்தபடியாக அருமையாக ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சூரிய திசை வருகிறது. யாரு? தனுசு லக்னத்துக்கு. மீன லக்னத்துக்கும் அதிபதியாகிய குருக்கு அவர் என்னதான் நண்பராக இருந்தாலும் அவர் 6ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற ருணசத்ரு பாவத்துக்கு அதிபதியாக வருகிறார். ஸோ ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கலனாலும் பெருசா தூக்கியும் கொடுத்துட மாட்டார். யாரு? மீன லக்னத்துக்கு. ஸோ ஒரு சுமாரான ஒரு மிக்சரான ஒரு பிராப்தங்களும் பலன்களும் கொடுக்கக்கூடிய ஒரு தசையாதான் சூரிய திசை மீன லக்னக்காரர்களுக்கு இருக்க போகிறது. சரி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னக்காரருக்கு அதிக பாதிப்பு கொடுக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மகர லக்னத்துக்கு தான். மகர லக்னக்காரருக்கு சூரிய திசை வருதுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு அட்டமாதிபதியா போயிடுறாரு, 8ஆம் வீட்டு அதிபதியாக போய்கிறார். அந்த சூரியன் ஒரு தப்பான இடத்துல போய் இருந்து அந்த சூரிய திசை ஒரு மிடில் ஏஜ்ல வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், மகர லக்னக்காரரை வாழ்க்கையை பிரட்டி போட்டுரும். மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள், உடல் உபாதை, உறவுகள பிரச்சனை, ஃபினான்ஷியல்ல பெரிய பாதிப்பு, அது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்த ஒரு தசையாக அட்டமாதிபதி திசை என்று சொல்லப்படுகிற தூர திசை கொடுத்துவிடும்.
அடுத்த ஒரு சனி லக்னமாகிய கும்ப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாக வரனால, இல்லை சனிக்கு அவர் பகை பெற்ற ஒரு கிரகமா இருக்கிறனால ஒரு சுமாரான பலன் தான் கொடுக்க முடியும் இல்லையா. ஒரு ராஜயோகத்தை மீன லக்னத்துக்கோ ஒரு தனுசு லக்னத்துக்கோ விருச்சிக லக்னத்துக்கோ மேஷ லக்னத்துக்கோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அது வந்து மிகவும் சுமாரான ஒரு தசையாக தான் கும்ப லக்னத்துக்கு இருக்க போகுது. சரி, துலாம் லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகிய சுக்கிரனுக்கு வந்து பகை பெற்ற கிரகமாக போயிடுறாரு. துலா லக்னத்துக்கு பாதகாதிபதியாகவும் ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதியாக வராரு. ஒரு மாதிரியான ஒரு நியூட்ரலான ஒரு பிளானட்டாக தான் இருக்கும் ஒழிய பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கண்டிப்பாக துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் வரப்போறதில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதனோட லக்னம் ஆகிய கன்னி லக்னம் அண்ட் மிதுன லக்னம். புதனும் சூரியனும் அதி நண்பர்கள். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து கன்னி லக்னத்துக்கு சூரியன் 12ஆம் வீட்டு அதிபதியாக வந்தாலும் மிதுன லக்னத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாக வந்தாலும் லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வரப்போறது இல்லை. மகர லக்னத்துக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு அல்லது கும்ப லக்னத்துக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஓரளவுக்கு 11ஆம் இடம் 10ஆம் வீட்டில் திக்கு பலம் வரும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கொடுத்த ஒரு கிரகமாக தான் சூரியன் வந்து மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கு இருக்க போகிறது. அல்ல சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் லக்னாதிபதியாக வருகிறார். ஸோ கண்டிப்பாக லக்னாதிபதி கிரகம் கண்டிப்பாக லக்னக்காரரை தூக்கி நிறுத்தவும் வாழ்க்கையில் வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் தான் கொடுக்க போகுதுனால சிம்ம லக்னத்துக்கு சூரியன் நல்ல ஒரு விஷயமா தான் கொடுக்கும், தப்பில்லை. அதே சனி ராகு கேதுங்கிற ஒரு பாவகிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது மாறுபாடான பலனை கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் சந்திரனும் சூரியனும் நண்பர்களாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு தன விஷயத்திலையும் குடும்பம் வாக்கு தன விஷயத்துல நல்லா ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்த ஒரு கிரகமாக தான் சூரிய தசை கடகலக்கணக்காரருக்கு வருகிறது. ஸோ சூரிய திசை வந்து சம்ம பண்ணும் பொழுது எந்த லக்னக்காரருக்கு அருமையான ஒரு விசேஷமான பலன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் மேஷ லக்னம் தனுசு லக்னத்துக்கு அருமையான பலனும் மீன லக்னத்துக்கு ஒரு சுமாரான பலன்களும் மீதி இருக்கக்கூடிய சனி லக்னக்காரர்களாகிய கும்ப லக்னம் மகர லக்னம் துலாம் லக்னம் ரிஷப லக்னத்துக்கு நம்பவுமே ஒரு சராசரியான ஒரு ஆவரேஜான பலனை கொடுத்து கன்னி லக்னம் மிதுன லக்னத்துக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்க வெளினாலும் ஓரளவுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலனையும் சிம்ம லக்னத்துக்கு வாழ்க்கையில நிறுத்தக்கூடிய அவங்கள நிலைநிறுத்திக்கக்கூடிய ஒரு பலனையும் கடக லக்னத்துக்கு நல்ல ஒரு தனம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் கண்டிப்பாக கொடுக்கும். சூரியன் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இடத்துல திக்பலம் பெறுகிறார், சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார், துலாம்ல நீச்சம் பெறுகிறார். ஸோ நல்ல ஒரு ஸ்தான பலம் திருக்பலம் குரு சுக்கிரன் பார்வை சேர்க்கை இருக்கும் பொழுது திருக்பலம் பெறுகிறார். நல்ல ஆட்சி உச்சம் இருக்கும் பொழுது நல்ல ஸ்தான பலம் பெறுகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார். இது மாதிரி ஒரு அம்சத்தில் இந்த மாதிரி பலங்கள் இருக்கும் பொழுது சூரியனோட காரத்துவம் ஆகிய அப்பா விஷயங்கள், அரசு விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல பலன்கள் பெறக்கூடிய ஒரு தசையாக சூரிய திசை கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். மீது மற்றொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.